காலகட்டத்துல 100% ஒரு நார்மலா இருக்கிற ஒரு மனிதன் தியானம் பண்ணியே தீருவான். உங்க உயிரு உங்களுக்கே பிரசவம் பாக்குது. உங்க உயிரு உங்கள்ட்ட இருந்து வெளியில வந்து நான் யாருன்னு தெரியுதா அப்படின்னு காட்ட நினைக்குது. என்கிட்ட வந்தது கூட உங்க உயிர் மேன்மை அடையறதுக்காக தான் வந்திருக்க ஒழிய இங்க கடவுள் புராணத்தை கேட்கறதுக்கு, சித்தர் புராணத்தை கேட்கறதுக்கு நீங்க யாருங்க வரலங்க. எத்தனை பணக்காரர் வீட்டுல சொந்த டிரைவர் வட்டிக்கு வாங்காம ஒரே ஒரு டிரைவர் ஒரு பணக்கார வீட்டுல இருக்கிறாங்கன்னு சொல்லுங்க எனக்கு. இங்க வந்து என்னன்னா, எப்படி வேணாலும் வாழலாம், எப்படி வேணாலும் செய்யலாம், எப்படி வேணாலும் போகலாம், எப்படி வேணாலும் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம், எதை வேணாலும் ஆராய்ச்சி பண்ணலாம். அந்த இடத்துக்கு போகாதீங்கன்னா அந்த இடத்துக்கு போகலாம். இப்படித்தானே நம்ம யோசிக்கிறோம். உங்க தெருவுக்குள்ள இருக்கிறவங்க நல்லா இருக்கணும்னு உங்க அம்மா அப்பா யோசிக்குதான்னு சொல்லுங்க. நாங்க யோசிக்கிறோம். ஏன் யோசிக்கிறோம்? அதுதான் மாற்றம். ஒரு ஒரு செயல் என்னன்னா, ஒரு கலைய குடுத்துடுறோம். அந்த கலைய நீங்க ப்ராப்பரா அதுல என்ன இருக்கோ அதை அப்படியே பண்ணா, அது கொஞ்ச நாள்ல உங்களுக்கு எல்லாத்தையுமே அது கத்துக் கொடுத்துரும். அவ்வளவுதான் இதோட செயல் வடிவம். அதை ஏன் கொடுக்குறோம் பப்ளிக் கிட்ட அப்படின்னா, அது உங்களை பார்த்துக்குங்கிறதுனால தான் கொடுக்குறோம். அதுல தான் நாங்க அனுபவம் பெற்றிருக்கோம். அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல அனுபவம் பெற்றதுனால தான் அதையே உங்க கையில கொடுக்குறோம். அப்ப நீங்க அதை முறையா பல நாள் ஆனா கூட பரவாயில்லன்னு காத்திருந்து அதை பண்ண மாட்டீங்க. டைம் எடுத்து கூட அதுக்குள்ள ஒரு செயல் நடக்கும். அப்ப இந்த மாதிரி மன அலைப்பாயும் போதோ, கவன சிதறல்கள் வரும்போதோ, தியானம் நல்லா வராத போது கூட அந்த செயல் வடிவத்தை பிடிச்சுக்குவோம், விட்டுறக்கூடாது. இப்போ ஆன்மா, அருங்கோண சக்கரம், வெட்டவெளி, சுத்தவெளி, பரவெளி, எங்கள் உடல் உயிர் இந்த பிரபஞ்சத்துக்கு சமர்ப்பணம்னு ஒரு மனிதன் சும்மா இருக்கும்போது கூட ஒரு 100 வாட்டி 200 வாட்டி சொல்லிக்கிட்டே இருக்கிறான்னு வச்சுங்களேன், அது என்ன ஆகும் தெரியுமா? ஒரு இடத்துக்குள்ள அவன் எப்பயுமே தியானம் பண்றவன் மாதிரியே மாறி போயிடுவான். இது வேற வடிவத்துக்குள்ள மாத்திரும். நீங்க வேணா ஒரு 10 days தொடர்ந்து சொல்லி பார்த்துட்டே இருங்க. அதுக்கப்புறம் என்கிட்ட வந்து அடுத்த முறை வந்து சொல்லுங்க, இது என்ன பண்ணுச்சுன்னு. இது வேலை புரியுதுங்களா? நீங்க வேலைக்கு போகும்போது, வீட்டுக்கு வரும்போது, சாப்பிடும்போது, தூங்கும்போது சொல்லி பாருங்க. அப்புறம் இது என்ன வேலை பார்க்குதுங்கிறத அப்புறமா சொல்லுங்க என்கிட்ட. ஒரு சுழற்சிக்கு ஏத்த மாதிரி, அந்த சுழலுக்கு ஏத்த மாதிரி தான் எங்களுடைய கட்டமைப்பாக ஒரு யோகி உருவாகுறாங்க. ஒரு யோகி வெறும் தியானத்தினால உருவாகுறாங்கிறத தாண்டி, இந்த காலத்துல, இந்த நேரத்துல, இந்த மாற்றத்துக்கு ஒருத்தர் உருவாகி அவரு அது சம்பந்தமான சில தலைப்புகளை பேசுவாரு, சில குறிப்புகளை கொடுப்பாரு. அதை நோக்கி பல்வேறுபட்ட மாணவர்கள் படையெடுத்து வேற வடிவத்துக்குள்ள மாறுவாங்க. அதுக்குள்ள கிளர்ச்சி ஏற்பட்டு சில மாணவர்கள் விழிப்படைந்து அந்த தியானத்துல முன்னேற்றம் அடைந்து அவர்களே ஒரு பெரிய மாற்றத்தை அடையிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறதா இந்த செயல். இந்த காலகட்டத்துல 100% ஒரு நார்மலா இருக்கிற ஒரு மனிதன் தியானம் பண்ணியே தீருவான். அவனை நீங்க வீட்டுல பூட்டி வச்சிருந்தா கூட வீட்டுக்கு என்ன பண்ணுவான்னா, கூரை மேல ஏறி உட்காந்து தியானம் பண்ணுவான். அவனை நீங்க தடுக்க முடியாது. அவன்கிட்ட என்ன கேட்டீங்கன்னாலும் அவன்கிட்ட டைலாக்லாம் கிடையாது. ஏன் தியானம் பண்ற? சொல்ல மாட்டான், எனக்கு பிடிச்சிருக்கு பண்றேன். அதே மாதிரி இன்னும் பின்னாடிக்கெல்லாம் நீங்க தியானத்துக்குன்னு கூப்பிட்டீங்கன்னா யாரும் வரமாட்டாங்க. இப்ப அப்படி இல்லை. இன்னும் ஆண்டுகள் ஆக ஆக இந்த தியானத்தை பத்தி நல்ல புரிதல்கள் ஏற்படும். காரணம் என்னன்னா, இந்த காலம் அந்த மாதிரி, இந்த சூழல் இந்த மாதிரி. அப்ப ஒரு கால சூழலுக்கு ஏற்ற மாதிரி தான் எங்களுடைய அனுபவமே இருக்கு. நாங்களே எப்படி செயல்படுறோம், என்னுடைய பேச்சு, என்னுடைய ஒவ்வொரு செக்ஷனையும் நீங்க பிரிச்சு பார்த்தீங்கன்னா, இந்த பூமியோட சுழற்சி மாதிரி தான். இந்த சுழற்சியில என்ன இந்த இடத்துல பிரசன்ட் பண்ணப்படணுமோ அதுதான் செய்யறோம், அதுதான் கொடுக்குறோம். நான் அதை மீண்டும் சொல்றேனே, உங்களுக்கான இந்த செக்ஷன் நான் பண்ணல. இந்த சுழற்சியில நான் என்ன அனுபவத்தை என்ன கொடுக்கணுமோ அதை கொடுக்க வைக்கிறாங்க, அதை நான் பிரசன்ட் பண்றேன். இப்ப எனக்கு ஒரு 60-100 பேர் இருக்கிற உங்களை விழிப்படைய வைக்கிறதோ இந்த செயல் வடிவம் செய்யறதை தாண்டி, இதை கேட்கிற கோடான கோடி லட்ச ஆன்மாக்களுக்கு நான் வேற வடிவத்துக்குள்ள இதை மடமாற்றம் செய்துகிட்டு இருக்கேன். நீங்க ஒரு 150 பேர் இங்க சாட்சியாக உட்கார்ந்து இருக்கிறீங்க. பல லட்சம் பேர் இதை காணொளிகள் மூலியமா, செல்போன்லயோ டிவிலையோ பார்க்கறதுக்கு அவங்க வேற வடிவத்துக்குள்ள உள்ள இருந்தே ஒரு மாற்றம் அடையிறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கும். இதுதான் பிரபஞ்சத்தோடைய செயல் வடிவம். இப்போ உங்களுக்கு நீங்க வீட்டில இருந்து தியானம் பண்ணி என்ன செயல் வடிவம் பண்றீங்கன்னா, வெளியில உங்களை பார்க்குறவங்களுக்கு உங்களுக்கு ராமனை ரொம்ப பிடிக்குது,
சிவனை ரொம்ப பிடிக்குது, கிருஷ்ணனை ரொம்ப பிடிக்குது, இயேசுவை ரொம்ப பிடிக்குது அப்படின்னு நினைக்கிறாங்க. அது இல்ல. என்னை பொறுத்தளவுக்கு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு யாரையுமே பிடிக்கல. உங்க உயிர் தனித்துவமா விழிக்க பாக்குது, உங்க உயிர் தனித்துவமா நடக்க பாக்குது, உங்க உயிர் தனித்துவமா தன்னை யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு பாக்குதுங்க. உங்க உயிர் உங்களுக்கே பிரசவம் பாக்குது. உங்க உயிர் உங்கள்கிட்ட இருந்து வெளியில வந்து நான் யாருன்னு தெரியுதா அப்படின்னு காட்ட நினைக்குது. இதான் அது வாய்ப்பு. புரியுதுங்களா? இத ஒரு தியானம் பண்ற ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் உங்க மனைவிகளை கொண்டு ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கும் போது டெலிவரிக்காக ஒரு டாக்டர் ஆபரேஷன் பண்ணி ஒரு குழந்தைய பிடிப்பாங்கல்ல, அந்த மாதிரி இந்த தியானத்துல நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா, டெலிவரி உங்க உயிரையே நீங்க உங்க உயிரை என்ன பண்ணுதுன்னா, அதுவே டெலிவரி பார்த்து தானே யாருன்னு தெரியுதா, நான் தான் நான் என்ன பண்றேன் அப்படின்னு தெரியுதா அப்படிங்கிறத காட்டுறதுக்கான காலம் இந்த காலம். அப்ப நீங்க சேஞ்ச் ஆகும்போது உங்களை சுத்தி இருக்கிறவங்களால உணர முடியல, அதை பார்க்க முடியல, அதை உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டாங்க. அப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னா, ஒரு குரு, சித்தர், பாடல் அப்படின்னு அதுக்குள்ள லயப்படுறீங்களே ஒழிய இதோட ப்ராப்பர் ரூட் என்னன்னு பிடிக்க மாட்டீங்க. இதான் செயல். நீங்க உங்களை மேன்மடைகிறதுக்காக நீங்க டிராவல் பண்றீங்க. அதுக்குள்ள என்னென்னமோ கல்லுகள்லாம் சொல்லிக்கிட்டு கதையெல்லாம் சொல்லிட்டே வரீங்க. அங்கங்க போட்டுக்கிறீங்க. இந்த ஒரு கோமாளி சித்தர் அங்கே உட்காந்தாரு, அந்த சித்தர் உட்காந்தாரு, இந்த சித்தர் உட்காந்தாரு. இது எல்லாத்தையும் தாண்டி உங்க உயிர் மேம்பட்டு வருவதற்காக அது ஒரு ப்ரொஃபஷனலான ஒரு வேலை பார்க்குது. என்கிட்ட வந்தது கூட உங்க உயிர் மேன்மை அடைகிறதுக்காக தான் வந்திருக்க வஞ்சிய, இங்க கடவுள் புராணத்தை கேட்கறதுக்கு, சித்தர் புராணத்தை கேட்கறதுக்கு நீங்க யாருங்க வரலங்க. இதான் உண்மை. நீங்க மேன்மை அடைகிறதுக்கும் உங்க உயிர் ஒரு வளர்ச்சியை நோக்கிறதுக்கு அது என்ன பண்ணுதுன்னா, உங்களை தூண்டி, எங்க ஸ்கூல்ல எல்லாம் 1 மணி ஆச்சுன்னா பெல் அடிப்பாங்கல்ல, அந்த மாதிரி உங்க உயிர் துளி உள்ள போய் மணி அடிச்சு கொஞ்சம் போ, அவர் பேசுறதெல்லாம் கேட்டுக்கிட்டே இருந்தேன்னா உனக்கு தியானம் வருதோ இல்லையா, ஏன் உள்ள நான் விழிப்பேன், நான் வளருவேன், நான் டெவலப் ஆவேன். அப்பதான் நான் வெளியில வர முடியும். அதை ப்ளீஸ் அப்படின்னு அந்த உடல்கிட்ட அதை ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டு, புருஷன்கிட்ட சண்டை போட வச்சு, லீவு ஆபீஸ்ல வச்சு, வீட்டில் சேர்த்து வச்சு நான் 500 1000 ரூபாயை தூக்கிக்கிட்டு அங்கேருந்து வர்றீங்க. புரியுதுங்களா? இதுக்கான காரணத்தை யார் செய்யறான்னா உங்க உயிர் செய்யுது. இதுதான் அதோட செயல் வடிவம். இதுக்குள்ள அது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கான காரணத்தை அது இவரோட உட்காந்தா இன்னும் கொஞ்சம் குயிக்கா நான் வெளியில வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறத அதுக்கு தெரிஞ்சிருக்கு, உங்க உடலுக்கு தெரியல. புரியுதுங்களா? உங்க உடல் இன்னும் ஒரு 6 மணி நேரம் கழிச்சு வேற வேலை பார்க்க ரெடி ஆயிரும். ஆனா உங்க உயிர் என்ன பண்ணுன்னா உட்காந்து அழுகும். அட படுபாவி அப்படின்னா அது எமோஷன். அது ரியாக்ஷன் பண்ணும்போது உங்க உடல்ல தன்னறியாம கண்ணுல இருந்து தண்ணி வருது இல்ல, இதுக்கு காரணம் என்னன்னா உங்க உயிர் வருத்தப்படுதுங்க. அட பாவி பயலே, கத்திரிக்காவுக்கு முள்ளங்கி சாம்பாருக்கு வாதாடா நான் வந்தேன், ஏன்டா அப்படி என்ன பண்ற அப்படின்னு உள்ளுக்குள்ள அது வெம்பி அழுகுது. அது இந்த உடலுக்கும் தெரியாது, சுத்தி இருக்கிற மனிதனுக்கும் தெரியாது. இப்ப எங்களுக்கு தெரியும். நாங்க உங்களை பார்த்துட்டு என்னன்னா, சரி அது காலம் இருக்கு, நேரம் இருக்கு, வரட்டும் 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 போயிட்டே இருக்கும். இதுதான் விஷயம். இதை நீங்க புரிஞ்சுக்கணும். இதுதான் அடிப்படை. உருவம் இல்லாம சூட்சமத்துல சில செயல்கள் நடக்குதுங்கிறத தத்துருவமாக காட்டப்படுது, செயல் வடிவம் பண்ணப்படுது. அதுக்குள்ளேயும் நீங்க பாத்தீங்கன்னா, கடவுளுங்கிறது தன்னுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டு தான் அதுவே செயல்படுது. நீங்க அதிகாரத்துக்கு உட்பட்டு செயல்படுறீங்களான்னா கண்டிப்பா அது இல்லை. நீங்க என்னென்ன வரம்பு மீறி போயிடுறீங்க. ஒரு மனிதருக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா எப்படி போயிடுறீங்க, ஒரு செயல் வடிவத்துல போடுறீங்க. ஒரு காலகட்டத்தில் ஒரு அனுபவம் பெற்ற ஒரு ஆளை பார்க்கறதே ரொம்ப கஷ்டம். இன்னைக்கெல்லாம் ஒரு யோகி அனுபவம் பெற்றேன்னு சொல்லிட்டா அதை கிண்டல் பண்றதுக்கு ஒரு 10 பேர் ரெடி ஆயிடுறான். ஒரு காலகட்டத்தில் ஒரு அனுபவம் பெற்றவரை பார்க்க முடியுமான்னு ஊர்ல அலைஞ்ச காலம்லாம் உண்டு. எங்க ஊர்ல எல்லாம் என்னன்னா, காசிக்கு எவனாவது போயிட்டு வந்துட்டானா அவன் வீட்டை சுத்தி வந்த காலம்லாம் உண்டு. காசிக்கு போயிட்டு வந்தீங்களே, உங்களை பார்த்தாவே புண்ணியன்னு சொல்லி அங்க போய் உட்கார்ந்த காலம்லாம் உண்டு. ஆனா இன்னைக்கு ஒருத்தன் ஜபம் பண்ணி கஷ்டப்பட்டு அனுபவம் பெற்று வந்தானா இந்த சமூகம் என்ன ரெஸ்பான்ஸ் பார்க்க தெரியுங்களா? இவர் உண்மையான சாமியாரா, இவர் உண்மையிலேயே அனுபவம் பெற்றாரா, இவர் செயல் பண்ணாரா அப்படின்னு பார்க்குது. அதை யார் பார்க்குறான்னா, நீங்க இங்க கிடையாதுங்க. விவேகானந்தர் அமெரிக்காவுக்கு போகும்போது இந்த இந்து மதத்துல யாரெல்லாம் பெரிய பெரிய ஆள்னு சொன்னாங்களோ அவங்களே சொன்னாங்க, எங்க ஊர்ல எல்லாம் இவர் ஒண்ணுமே கிடையாதுங்க அப்படின்னு பேசினாலாம் இருக்காங்க அங்க. அப்ப ஒரு மனிதனை எவ்வளவு
ஒரு ஒரு மனிதனை இன்னொரு மனிதனே சப்போர்ட் பண்ண மாட்டான். ஒரு மனிதனை இன்னொரு மனிதன் கை, கால், கண்ணு, காது எல்லாம் இருக்கிற ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை ஆதரிக்க மாட்டான். ஒரு மனிதனை இறக்கப்பட மாட்டான். ஒருத்தன்ட்ட 10 கோடி இருக்கு. ஆப்போசிட்ல எதிர் வீட்டில் இருக்கிறவன் ஒரே ₹1,00,000 தான் காசு வச்சிருக்கிறான். ஏன் அவனுக்கு ஒரு ₹10,00,000 கொடுத்து அவனுக்கு ரெடி பண்ணி விடலாமே? அவனுக்கு ஒரு லைஃப் கொடுக்கலாமே? எத்தனை பணக்காரர் வீட்டில் சொந்த டிரைவர் வட்டிக்கு வாங்காம ஒரே ஒரு டிரைவர் ஒரு பணக்கார வீட்டில் இருக்கிறாங்கன்னு சொல்லுங்க எனக்கு. அவ்வளோ பெரிய கோடீஸ்வரன் வீட்டில் வண்டி ஓட்டிட்டு இருப்பான் ஒருத்தன், அவன் போய் வெளியில வட்டிக்கு கடன் வாங்கிட்டு இருப்பான். ஏன் அவங்களுக்கு தெரியாதா நம்ம டிரைவருக்கு இப்படி ஒரு செயல் செய்யணும்னு? அப்ப அந்த செயல்லாம் என்ன செயல்னு எடுத்துக்கிறது, அதெல்லாம் என்ன வடிவம்னு எடுத்துக்கிறது. அப்ப இங்க என்னன்னா, எப்படி வேணாலும் வாழலாம், எப்படி வேணாலும் செய்யலாம், எப்படி வேணாலும் போகலாம், எப்படி வேணாலும் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம், எதை வேணாலும் ஆராய்ச்சி பண்ணலாம். அந்த இடத்துக்கு போகாதீங்கன்னா அந்த இடத்துக்கு போகலாம். இப்படித்தானே நம்ம யோசிக்கிறோம். பொதுவா ஒரு இயற்கையா பொதுவா பிரபஞ்சங்கிறதே விட்டுருங்க, ஒரு தனி மனிதன் நீங்க எப்படி இருக்கீங்க? இப்ப நான் உங்கள்ட்ட ஓப்பனா என்ன சொன்னேன்னா, எங்க அம்மா அப்பா என்ன சரி செய்ய முடியல, என் வாத்தியார் என்ன சரி செய்ய முடியல. இந்த பிரபஞ்சம் என்ன சரி செஞ்சிருக்குன்னா, என்னால முடிஞ்ச இன்னொரு உயிருக்கு ஹெல்ப் பண்றேங்க. இன்னொருத்தருக்கு ஏதாவது செய்யணும்னு நைட்டு பகலா யோசிக்கிறேங்க. உங்க கட்சி தலைவர், நீங்க 60 வருஷமா ஓட்டு போடுறவன், தனிப்பட்ட முறையில இண்டிவிஜுவாலிட்டியா தஞ்சாவூருக்குள்ள ஒருத்தன் இருக்கிறான், திருச்சிக்குள்ள இருக்கிற தனி மனிதனுக்காக உங்க தலைவர் யோசிக்கிறான்னு சொல்லுங்க. உங்க தெருவுக்குள்ள இருக்கிறவங்க நல்லா இருக்கணும்னு உங்க அம்மா அப்பா யோசிக்குதான்னு சொல்லுங்க. நாங்க யோசிக்கிறோம். ஏன் யோசிக்கிறோம்? அதுதான் மாற்றம், அதுதான் சேஞ்ச், அதுதான் செயல். அப்ப என் தாய் எனக்கு என்ன சொல்லி கொடுத்தான்னா, நீ நல்ல பிள்ளையா இருக்கணும், அதே நேரத்தில் உன் பேங்க் அக்கௌண்ட்ல ஒரு ₹50,00,000 இருக்கணும், கார் இருக்கணும், வீடு இருக்கணும், பொண்டாட்டிக்கு 4 நெக்லேஸை வாங்கி போட்டுக்கணும், சொந்த வீட்டில் இருக்கணும், இப்போ நல்லது கெட்டதுக்கெல்லாம் போகும்போது பட்டுப்புடவை மாட்டிக்கிட்டு மினிக்கிட்டு போகணும். அங்கே பார்த்தோன்னா அப்பதான் சொந்தக்காரங்க சிரித்து பேசுவாங்க. இப்படி தான் பண்பை சொல்லி கொடுத்தாங்களே வந்து, இல்லைப்பா பசிக்குதுன்னு ஒருத்தவங்க சொன்னா அவங்களுக்கு உணவு மட்டும் கிடையாது, இன்னைக்கு வாங்கி கொடுத்துருவான், நாளைக்கு யார் வாங்கி கொடுப்பா, அவனுக்கு நிரந்தரமா ஒரு தீர்வை காட்டுன்னு உங்க தாய் தந்தை சொல்லி கொடுத்துருக்காங்களா? இதுக்கு சொல்யூஷன் இருக்கா? இதுக்கு ஒரு மாற்றம் இருக்கா? இதுக்கு என்ன செயல் வடிவம் இருக்கு? தமிழ்நாட்டில், இந்தியாவில் ஓட்டு போடுறதுக்கு டேட்டா எடுத்துட்டு வர்றீங்கல்ல, இந்த இடத்துல இந்த சமூகம் சென்த்தா இருக்கு, இந்த இடத்துக்குள்ள இந்த செயல் சென்த்தா இருக்கு அப்படின்னு டேட்டா எடுக்கிறீங்கல்ல, இந்த இடத்துக்குள்ள ஏழை வாழ்றான்னு உங்களால டேட்டா எடுக்க முடியாதா? 30 வயசு ஆகியும் ஒரு பொண்ணு கல்யாணம் ஆகாம அந்த பொண்ணுக்கு போட வேண்டிய நகையை போட முடியாம கூலி வேலைக்கு போயிட்டு இருக்க எத்தனை தாய் இருக்கிறா, எத்தனை சகோதரி இன்ன வரைக்கும் 30 வயசு ஆகியும் தனக்கான சரியான வாழ்க்கையை அமைச்சு கொள்ள முடியல அப்படின்னு காத்திருக்காள. இதை தெரியாதா? யாருக்கும் தெரியாதாங்கிற. நான் பார்த்த பணக்காரர்கள் எப்படி தெரியுமா, ₹100 கொடுத்துட்டு அதே பழக்கமா நாளைக்கு கேட்பான், கொடுக்க கூடாது. புரியுதுங்களா? நான் பார்த்த பணக்காரன் சாதாரண பணக்காரனை பார்க்கலங்க, 500 கோடி 1000 கோடி வச்சிருக்கவன நான் பார்த்துருக்கேன். புரியுதுங்களா? ஒருத்தரை பார்க்க போனேன், அவர் பெரிய ஆளு. ஒருத்தர் கூட்டிட்டு போனேன், அவர் பெரிய கோடீஸ்வரர். ஒரு வேலைக்காக போனோம், அந்த வேலைக்கு தேவை எத்தனை கோடின்னு? 6 கோடி. 6 கோடி யாருப்பா பண்ணுவா? இவர் பண்ணுவாரு. அப்படியா? அவர் பார்த்தா அவர் பேர்ல 10 திரையரங்கம் இருக்கு, 10 தியேட்டர் இருக்கு. அப்ப அவர் அமிச்சுட்டு என்ன தனியா கூப்பிட்டு சொன்னாரு, அவர் யாருன்னு உனக்கு தெரியுமான்னாரு. அவர் பெரிய கோடீஸ்வரருங்க, 6 கோடி இல்ல 600 கோடியா இருந்தாலும் அவர்கிட்ட பேக்கப் இருக்கு, பண்ணுவாரு, என்ன நம்புங்க அப்படின்னு. அதுக்கு அவர் ஒரு கதை சொன்னாரு. இவரு சொந்த ஊர் இது ஊருப்பா, அங்கேருந்து பயணம் பண்ணி சென்னைக்கு வருவாரு, 300 கிலோமீட்டர் டிராவல் பண்ணுவாரு, ஒரு இடத்துல 3 இடத்துல நிப்பாட்ட சொல்லுவாரு டிரைவரை. ஆனா டிரைவருக்கே தெரியாம ஒளிஞ்சிட்டு போய் டீ குடிச்சிட்டு ஓடியாருவாரு. தெரியுமா உனக்கு அப்படிம்பாரு. ஒரு நாள் கிடையாது, இந்த நிமிஷம் வரைக்கும் அவர் அப்படித்தான் வாழ்ந்துட்டு இருக்காரு. ஏன்னா அவனுக்கு இன்னைக்கு டீ வாங்கி கொடுத்தா நாளைக்கு ஹார்லிக்ஸ் கேட்பான், பூஸ்ட் கேட்பான், ஒரு செயல் செய்வான். அவனுக்கு எதுக்கு நான் வாங்கி தரணும்? ஒரு டிரைவருக்கு டீ வாங்கி தரதுக்கு யோசிச்சவன் 6 கோடி ரூபாய் பணம் எனக்கு முக்கியம் கிடையாதுப்பா, அவனுடைய செயல் சரியில்லை, எனக்கு வேண்டாம் அப்படின்னு அவர் என்ன சொன்னாரு, நீ எவ்வளவு பெரிய சூப்பர் விஷயத்தை சொன்னாலும் அந்த கேரக்டரை வச்சுக்கிட்டு ஒன்றும் பண்ண முடியாது. அதனால அவர் என்ன தெரியுங்களா ஆச்சு, எனக்கு அவரை கூட்டிட்டு போனதுனால அவரை மாதிரியே என்னையும் பார்த்துட்டாரு. இவனும் 300 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி டிரைவருக்கு தெரியாம டீ குடிப்பாமாரு பார்த்துட்டாரு. புரியுதுங்களா? அப்ப இந்த பண்புகளை, இந்த செயல் வடிவத்தை
எங்க இருக்கு சொல்லுங்க. இன்னைய காலகட்டத்துல நம்ம எவ்வளவு பெரிய டெக்னாலஜில இருக்கோம். தமிழ்நாட்டிலே வச்சுக்கோங்க. எவ்வளவு பெரிய செயல் வடிவத்தில் இருக்கிறோம். யாராவது ஆத்மார்த்தமா கோயில்கள்ல அன்னதானம் கொடுக்கறதுல ஒரு 10% தாங்க ஆத்மார்த்தம் இருக்கு. பாக்கி எல்லாம் பிறந்த நாள், கல்யாண நாள், புரியுதுங்களா? ஏதாவது ஒரு செயல் சோசியக்காரர் சொல்லிட்டாரு 10 பொட்டணத்தை வாங்கி கொடு, செயலை செய்யு, அப்படிலாம் இல்லைங்க. ஒரு ஒரு தேவை எப்படிங்களா செய்யணும்? கன்னியாகுமரியில் ஒருத்தன் சோத்துக்கு போராடுவான், அவனை கண்டுபிடிச்சு அவனுக்கே தெரியாம அவனுக்கு உதவி பண்ணும். அதுதான் உண்மையான செயல் வடிவம். நமக்கு இருக்கிறத போதுமானதை வச்சுக்கிட்டு அதுக்கு மேல இருக்கிறத இன்னொருத்தனுக்கு கொடுக்கணுங்கிற பண்பை, அந்த செயலை ஒரு மனிதனா இருக்கிற நாம வளர்த்துருக்கோமா? நமக்குள்ள செயல் வடிவம் பண்ணியிருக்கோமா? இப்ப எத்தனை மனிதர்கள்ட்ட இங்க இருக்கும் போதே உங்ககிட்ட ஒரு நல்ல தன்மை இருக்குன்னு நீங்க உறுதியா சொல்லிட முடியுமா? ஃபில்டர் பண்ணி பார்த்தா ஒரு 10 பேர் கூட தேர மாட்டீங்க. பொதுவாவே நம்ம இந்த இயல்புக்குள்ள என்னன்னா, பெரிய படிச்ச ஒரு இன்டெலிஜென்டா இருக்கிற நம்ம அப்பா பெரிய டிகிரி படிச்சவர், அவரை நம்மளை எப்படி கைட் பண்ணி வச்சிருக்கிறாரு? அவர் நினைச்சுதான் நம்மள ஒரு மாத்தி ஒரு செயல் செஞ்சிருக்கலாம்ல. 5 ஏக்கர் சொத்து இருக்குடா, இதுக்கு மேல சம்பாதிக்காத, சம்பாதிக்கிறத பிறருக்கு ஏதாவது செய்யி, உன்னோட சொந்த பந்தத்துக்கு ஏதாவது செய்ய அப்படின்னு சொல்லலாம்ல. எங்க ஊர்ல எல்லாம் சொந்த தம்பி மண்டையை உடைச்சிருக்காங்க, சொந்த அண்ணனை மண்டையை உடைச்சிருக்காங்க, சொந்த பெரியம்மாவை கத்தியை குத்திருக்காங்க. எதுக்குன்னா நில பிரச்சனை. புரியுதுங்களா? ஒரே தாய் மார்புல பால் குடிச்சு, எச்சில் பால் குடிச்ச அந்த அண்ணன் தம்பிங்கெல்லாம் மண்டையை உடைச்சுக்கிட்டு போய் நிக்கிறாங்க. இப்ப இதெல்லாம் எந்த லிஸ்ட்ல எடுத்துக்கிறது? எந்த செயல் வடிவத்தில் எடுத்துக்கிறது? புரியுதுங்களா? இதெல்லாம் என்ன பண்றோம்?